வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொடி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு சூடான இட்லி, தோசை, அடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொள்ளு பொடி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் அளவுள்ள கொள்ளு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொள்ளு ஒரே மாதிரி வறுபடும். அதாவது அடிகனமாக இல்லைன்னா சீக்கிரம் செவந்துடும். அதனால் இதை கைவிடாமல் எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னா கொள்ளு கலர் நல்லா ஒரு மாதிரி ரெட்டிஷாக மாறும். ஒரே மாதிரி வறுத்து அதே மாதிரி நமக்கு எள்ளு எப்படி உங்களுக்கு வெடிக்குமோ அதே மாதிரி இதுவும் வெடிக்கும். அந்த மாதிரி வெடித்தா மட்டும்தான் கொள்ளோட ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா இந்த மாதிரி செவந்துருச்சு. செவந்ததும் பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்கும். வெடித்ததை ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி வறுத்தா மட்டும்தான் கொள்ளு பொடியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுறலாம். மற்ற சாமான்களையும் வறுத்து இதே தட்டிலையே போட்டுருங்க. இப்போ அதே பேன்லேயே 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். நான் முழு உளுந்து, தோல் எடுத்த உளுந்து சேர்த்துருக்கிறேன். தோல் இருக்கிற உளுந்து சேர்த்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை கைவிடாமல் நல்லா செவந்து வர அளவுக்கு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப கருகிடக்கூடாது. ஏதாவது ஒரு சாமான் செவந்து ரொம்ப கருகிடுச்சு அப்படின்னா டோட்டல் கொள்ளு பொடியோட ஃப்ளேவரே மாறிடும். அதனால் ஒரே மாதிரி இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ அதை தட்டில் மாற்றிட்டு அதே பேன்லேயே 1/2 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்குறேன். நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு தான் இருந்துச்சுன்னா அது இதுக்கு பதிலாக அதை சேர்த்துக்கோங்க. இது ஏற்கனவே நம்ம பேன் சூடாக இருக்கனால எள்ளு போட்டோன்னே நமக்கு உடனே பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். கைவிடாமல் இதையும் கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா எள்ளுமே பொரியிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இதுவும் எல்லாமே இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா அதே தட்டுக்கே மாற்றிக்கலாம். இப்போ அந்த பேனில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 இந்த சைஸில் உள்ள கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பொடி பெருங்காயம் இருந்துச்சு அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வறுக்க வேண்டாம், நேராக நம்ம வறுத்து வச்சுருக்கிற தட்டிலேயே போட்டுருங்க. இந்த அளவுக்கு பொரியணும். இப்போ இதே இதுலேயே 3 காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன். இது கலர் தான் கிடைக்கும், காரம் இருக்காது. காரத்துக்கு பார்த்திங்கன்னா 25 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். இது என்னோடய மிளகாய் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் இவ்வளோ சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் கொஞ்சம் நேரம் இந்த அளவுக்கு செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இந்த தட்டில் மாற்றிட்டு எல்லாமே நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா தான் நம்மளோட மிளகாய் நல்லா அரைப்படும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பொடி உப்புனா நீங்கள் இதை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். டேபிள் சால்ட்டுனா 1/2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ மிளகாவை மட்டும் ஃபஸ்ட்டு பவுடர் ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பருப்பை போட்டு அரைச்சோம்னா நமக்கு அந்த நரன்னு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். உங்களுக்கு நைஸாக வேணும்னாலும் உங்கள் வீட்டுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிளகாய் அரைச்சதுக்கப்புறமா கொள்ளு, எள்ளெல்லாம் வறுத்ததெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நரன்னு இந்த டெக்ஸ்சரில் இருக்கும். ஒரு சில எள்ளுலாம் பார்த்திங்கன்னா முழுசாகவே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாக அரைக்கணுன்னா அரைச்சிடுங்க. இதை நீங்கள் இட்லி, தோசை, அடை இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பொடியும் கூட. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.